Hi students, I am Tamilarasan here. Lesson 6 Ray Optics la நம்ம பார்க்க போற டாபிக் refraction in glass lab. அதுல நம்ம lateral displacement அதுக்கான எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ண போறோம். ஓகேவா? சரி. நமக்கு refraction through the glass lab நீங்க லோயர் கிளாஸ்லயே படிச்சிருக்கீங்க இல்லையா? ஓகே, இது ஒரு glass lab. இத சுத்தி என்ன இருக்குன்னா ஏர் மீடியம் இருக்கு. இப்ப இங்க இருந்து வரக்கூடிய ரேஸ் என்னவாகுது? இங்க கிளாஸ்க்குள்ள ரிஃப்ராக்ட் ஆகி பாஸ் ஆகுது, திரும்ப ஏர்ல ரிஃப்ராக்ட் ஆகி பாஸ் ஆகுது. அப்ப இந்த லைட்டினுடைய பாத்துல இந்த கிளாஸ் லேப் இல்ல அப்படி சொன்னா அது ஸ்ட்ரெயிட்டா அப்படி டிராவல் ஆயிருக்கும். அதனுடைய பாத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிளாஸ் லேப் வைக்கிறதுனால அந்த ரே என்ன செய்யுது, நமக்கு எவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆயிருக்கு, டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம அதுக்கான எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ண போறோம். பார்க்கலாமா? சரி, இங்க பாருங்க, ஒரு லைட் சோர்ஸ்ல இருந்து லைட் நமக்கு எமர்ஜ் ஆகுது. அந்த லைட் டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டா டிராவல் ஆகக்கூடிய இதனுடைய பாத்துல நம்ம என்ன செய்யறோம், ஒரு கிளாஸ் லேப வைக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா டீவியேட் ஆகுது. இங்க ஏர் டு கிளாஸ், இங்க கிளாஸ் டு ஏர் ரிஃப்ராக்ட் ஆகுது இல்லையா? அதனுடைய பாத்து வந்து டீவியேட் ஆகுது. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இது அன்டிவியேட்டட் ரே, இது வந்து நமக்கு டீவியேட்டட் ரே. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதை தான் எல் அப்படின்னு சொல்றோம், ஆர் லேட்ரல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த இன்சிடென்ட் ரேனுடைய டைரக்ஷனும் எமர்ஜென்ட் ரேனுடைய டைரக்ஷனும் டைரக்ஷன் மாறல, ஒண்ணுக்கொன்னு பேரலா இருக்கு. அதை நல்லா கவனிச்சு மைண்ட்ல வச்சுக்கீங்க. சரி, இப்போ நான் இந்த இடத்துல அனிமேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது மேல அப்படியே நம்ம புக்ல கொடுத்துருக்கூடிய அந்த டயக்ராம அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்றேன். அப்படியே தெளிவா ஞாபகம் வச்சுக்கீங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம தியரி பார்ட் பார்த்துட்டு டெரிவேஷனுக்கு போகலாம். இப்போ நமக்கு இந்த இது இன்சிடென்ட் ரே, அது எதுல ஏர்ல டிராவல் ஆகுது, இந்த பி பாயிண்ட்ல ரிஃப்ராக்ஷன் நடக்குது. எப்படி அப்படி சொன்னா, when a ray is travel from rarer to denser, it is bent towards the normal. ஓகேவா? towards the normal. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது பாருங்க, when a ray travel from the denser to rarer, bend away from the normal. ஓகேவா? சரி, இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இந்த two refraction, after the two refraction the light ray emerge in the same direction. நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்க ஒரு ரிஃப்ராக்ஷன் அடையுது, இந்த இடத்துல ஒரு ரிஃப்ராக்ஷன் அடையுது. ரெண்டு ரிஃப்ராக்ஷன் நடந்த பிறகு இன்சிடென்ட் ரேனுடைய டைரக்ஷனும் எமர்ஜென்ட் ரேனுடைய டைரக்ஷனும் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஓகேவா? அந்த as that of the incident ray on the glass slab with the lateral displacement or shift L. அப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் லேட்ரல் ஷிஃப்ட் அப்படி சொல்றோம். அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் டிரைவ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, அப்ப இந்த இடத்துல there is no change in the direction, இத நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த ரெண்டு ரேயும் ஒண்ணுக்கு பேரலா இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல இந்த கிளாஸ் லேப்னுடைய திக்னஸ் எவ்வளவுன்னு சொன்னா T, ஸ்மால் t. இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு சொன்னா n. இதை சுத்தி என்ன இருக்கு, ஏர் மீடியம் இருக்கு. இந்த இடத்துல இந்த லைட் ரேனுடைய பாத்து பாருங்க, A B C D, அதுதான் லைட் வந்து டிராவல் பண்ணக்கூடிய பாத். ஓகே, இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடக்குது, B அண்ட் C. அந்த இடத்துல அந்த நார்மலா கன்சிடர் பண்ணுங்க, N1 அப்படிங்கிற ஒரு நார்மலா கன்சிடர் பண்ணுங்க, நார்மல் லைன். N2 அப்படிங்கக்கூடிய நார்மல் லைனை கன்சிடர் பண்ணுங்க. அப்ப இந்த ரிஃப்ராக்ஷன்ல இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I, இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R. ஓகேவா? இந்த ரிஃப்ராக்ஷன்ல இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I, இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இந்த இடத்துல லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் L அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் CE. இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் CE அப்படிங்கக்கூடிய பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் L அப்படின்னு சொல்றோம். அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டீவியேட்டட் ரேக்கும் அன்டிவியேட்டட் ரேக்கும் லைட்டுக்கும்
இந்த டீவியேட்டட் லைட்டுக்கும் அன்டிவியேட்டட் லைட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு டெஃபினேஷன் மாதிரி எடுத்துக்கலாம் இதை. ஓகே, இப்போ நமக்கு அதுக்கு எக்ஸ்பிரஷன் தான் டிரைவ் பண்ண போறோம். அதுக்காக பாருங்களேன், இந்த சிஇ அதுதான் நம்ம வந்து டிரைவ் பண்ண வேண்டிய எக்ஸ்பிரஷன், எல்லுக்கான எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ண போறோம். அந்த சிஇ இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்க. எந்த ட்ரையாங்கிள்? இங்க பாருங்க, பிசிஇ. பிசிஇ அந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணா நம்ம இந்த இடத்துல இந்த ஒரு ஆங்கிளை கன்சிடர் பண்ணுங்க. அந்த ஆங்கிளுக்கு அது என்ன செய்யுது? ஆப்போசிட் சைடு. சரி, ஓகே. அப்ப இந்த இடத்துல இது ஐ, இந்த ஆங்கிள் ஐ அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இந்த கிரேட்டர் ஆங்கிள் வந்து ஐ. இந்த ஐயிலேருந்து இந்த ஆரை நம்ம மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்மால் ஆங்கிளோட வேல்யூ ஐ மைனஸ் ஆர். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இந்த ஆங்கிளுக்கு இது என்ன சைடு? ஆப்போசிட் சைடு. அப்ப நம்ம சைன் ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்றோம். இதை தெளிவா மனசுல வச்சுக்கிங்க. என்னது? நம்ம எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ண வேண்டிய இந்த சைடு சிஇ அது இந்த ட்ரையாங்கிள்ல இருக்கு. அதனாலதான் அந்த ட்ரையாங்கிளே எடுத்திருக்கிறோம். அதுல நமக்கு இந்த ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட் சைடுங்கிறதுனால நம்ம சைன் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கிறோம். அப்ப சைன் ஐ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, அதுதான் நமக்கு சிஇ, அதுதான் நம்ம எல் அப்படின்னு சொல்றோம். ஆப்போசிட் சைடு எல் டிவைடட் பை ஹைபோடென்யூஸ் பிசி. புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ நமக்கு இதுல பிசி வந்து அன்னோன் ஃபேக்டர். இந்த பிசி அன்னோன் டேர்ம் அதை வந்து நம்ம இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம். பார்க்கலாம். பிசி இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் இந்த சைடு வருது. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை சைன் ஐ மைனஸ் ஆர். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்ப இதுல இந்த பிசி வந்து அன்னோன் டேர்மா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்க அதை நோன் டேர்ம் கொண்டு வரதுக்கு இன்னொரு ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். என்ன ட்ரையாங்கிள் பாருங்க, பிசிஎஃப் அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அந்த ட்ரையாங்கிள இந்த பிசி அப்படிங்கிறது நோன் டேர்ம். என்ன டேர்ம்? திக்னஸ். ஓகேவா? இதுல பிசி அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? இந்த பிஎஃப் அப்படிங்கிறது நோன் டேர்ம், அது வந்து திக்னஸ். இந்த பிசி வந்து என்னது? அன்னோன் டேர்ம் இல்லையா? இப்ப இந்த ரெண்டு சைடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டேர்ம் என்னன்னு பாருங்க, பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் ஆர் அப்படின்னு சொன்னா இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபோடென்யூஸ். அதை ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன? காஸ் ஃபங்க்ஷன். அப்போ காஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபோடென்யூஸ் என்னது? பிசி. அப்போ டி டிவைடட் பை பிசி. ஓகேவா? சரி, இதுல பிசி எந்த சைடு கொண்டு வாங்க பார்க்கலாம். கொண்டு வந்தா ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரும்பொழுது அது நியூமரேட்டருக்கு வருது. காஸ் ஆர் வந்து டினாமினேட்டர் கொண்டு வரும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்ய போறோம்? அதை ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க பார்க்கலாம். இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. என்னது? எல் டிவைடட் பை சைன் ஐ மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? டி டிவைடட் பை காஸ் ஆர். ஓகேவா? நம்மளுடைய எய்ம் என்ன? எல்லுக்கான எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்றது. வெரி சிம்பிள். இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டா போதும், அவ்வளவுதான். அப்போ எல் ஈக்குவல் டு டி இன்டு சைன் ஐ மைனஸ் ஆர் டிவைடட் பை காஸ் ஆர். அவ்வளவுதான். இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு? இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படி சொன்னா, the lateral displacement depends upon the thickness of the slab. இந்த ஸ்லாப்னுடைய thickness டிபெண்ட் பண்ணிருக்கு. செகண்ட், the angle of incident I வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு. சரியா? அடுத்தது வந்து the refractive index n அதை டிபெண்ட் பண்ணிருக்கு. என்ன சார் இந்த ஈக்குவேஷன்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல தெளிவா ஒரு தடவை படிச்சு பாருங்களேன். the refractive index of the slab which decide the angle of refraction. இந்த angle of refraction r தான் எதை வந்து டிஃபைன் பண்ணுது? refractive index.
அத அப்போ இந்த angle of refraction R தான் நமக்கு refractive index வந்து டிசைட் பண்ணுது. அத தெளிவா மைண்ட்ல வச்சுக்கீங்க. அப்போ இந்த L வந்து எந்த மூணு டேர்ம் டிபெண்ட் பண்ணிருக்கு? D. ஒரு டேர்ம் நியூமரேட்டர்ல இருந்துச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? சரி, அப்போ இந்த லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து திக்னஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இந்த மூணு டேர்மை டிபெண்ட் பண்ணிருக்கு. இதை மூணையும் திரும்ப இன்னொரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு தடவை தெளிவா புரிஞ்சுக்கிங்க. இங்க பாருங்க, திக்கர் த ஸ்லாப், லார்ஜர் will be the lateral displacement அப்படின்னா directly proportional அப்படின்னு அர்த்தம். L is directly proportional to T அப்படின்னு அர்த்தம். The greater the angle of incident, larger will be the lateral displacement. இங்க நம்ம lateral displacement வந்து I க்கு directly proportional அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Next, the higher the refractive index, larger will be the lateral displacement. அப்போ இந்த lateral displacement வந்து refractive index க்கு directly proportional அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிரைம் பிசிக்ஸ் இது உங்கள் சேனல். இதுல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you my dear students and my friends.